ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொங்கு நாட்டு ஸ்பெஷல் கொள்ளு பருப்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு கொள்ளு பருப்பு எடுத்து 2-3 முறை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நைட்டே 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச பருப்பை ஒரு குக்கரில் போட்டு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு கை ஃபுல்லாக சின்ன வெங்காயம், 5 பல்லு பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு சின்னதாக கட்டி பெருங்காயம் சேர்த்து குக்கரை மூடி 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா வெந்ததும் இந்த பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த நேரத்தில் ஒரு தாளிக்கிற கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா வதக்கிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்து, நான் இன்றைக்கி 2 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் சின்ன சின்னதாக உடச்சி. அதை மிக்ஸி ஜாரில் நம்ம கொள்ளு பருப்பு போட்டதோடு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு பருப்பு வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலக்கி சுட சுட சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். சும்மா சூப்பராக இருக்கும்.